தாமரை எழுதிய உன்னை மட்டும் உயிர்தொட அனுமதிப்பேன். அனுமதி 22. அன்று தன் மேல் பாதத்தின் மீது அழுந்திய மாவிலை பாத ஒற்றுதலில் கண்மூடி இருந்த இளவரசன் ராஜா ஜெயசிம்மவர்மன் மார்பில் வந்து மோதிய மலர்க்கூட்டங்களால் மூச்சடைக்க கண் திறந்தான். சற்று நேரம் முன்பு வரை அவனின் பிடிக்குள் அவள் இருந்தபோது தோன்றாத ஏதோ உணர்வுகள் இப்போது உடலெங்கும் சிலிர்ப்பாய் துள்ளலாய் ஓடுவதை உணர்ந்தவன் அவ்வுணர்வினை இனம் காண முற்பட்டான். மெல்லிய முறுவலொன்று மந்தகாச நிலையடைந்து கடின இதழ்களை மென்மையாக்க ஏதோ தோன்ற தன் வலிய கரத்தில் சிக்குண்டு கிடந்த மெல்லியதானாலும் வலுவாய் இருந்த கரத்தை மெதுவாக திருப்பி விரித்து பார்த்தான். மரக்கிளையின் பிசிறுகள் குத்தி இருப்பதையும் கொடிகளை பற்றி ஏறியதில் வாள் பிடித்து காய்ப்பு ஏறியிருந்த தோல் வழன்று இரத்தம் வெளியேறி காய்ந்து இருப்பதும் கண்டு திடுக்கிட்டான். ஓ, கடிவாளம் பற்றி செல்ல இயலாததால் தான் தன்னுடன் ஏறினாளா என்று நினைத்தவனுக்கு தன் மனம் சற்று முன் விண்ணை முட்டி பறந்தது எண்ணியதும் மந்தகாச புன்னகை எள்ளல் புன்னகையாக மாறியது. ஏதோ உணர்வால் அடைத்திருந்த குரல் வளையை செருமி சீர் செய்து, காயமாக இருக்கிறதே வதனா, மருந்திட்டு கட்டுப்போடவா என்றவன் அவள் பதிலுக்கு காத்திராமல் தன் இடைப்பகுதியை தொட்டு பார்க்க சற்று முன் நடந்த போராட்டத்தில் அவன் மூலிகைகள் வைத்திருந்த முடிச்சு இடம்பெயர்ந்து இருக்க அவளின் மேல் அதிகம் உரசாமல் பின்னோக்கி நகர்ந்து கீழே இறங்கியவன் இடையே இறுக்கியிருந்த துணிக்குள் தேடி மருந்தை எடுத்து அவளின் காயங்களில் இட்டு தன் மேல் துணியை கிழித்து கட்டினான். சந்திராம்பிகையின் இரு கரங்களிலும் அவ்வாறு செய்தவன், இனி தாங்கள் தனியாகவே புறவி ஓட்டிச் செல்லலாம் என மரத்த குரலில் கூறவும், இளவரசியின் இதழ்களில் அழகானதொரு முறுவல் வியந்த முகத்துடன், இந்த காயத்திற்கு அஞ்சியா உங்கள் குதிரையில் ஏறினேன் என்று எண்ணினீர்கள் என்றவள் பெருமூச்சு விட்டு, உங்களிடம் சற்று பேச வேண்டும் எனவும், எதை பற்றி என தன் கூர்மையான விழிகளை அவளின் ஆழமான நயனங்களோடு கலக்கச் செய்து வினவ, படைக்குடியில் உறையூரில் அமைப்பது பற்றி என்றவள் சற்று நிறுத்தி மிக மெல்லிய குரலில், தங்களின் என் மீதான அன்பை பற்றி என ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லவும், உணர்வற்ற பார்வையால் அவளின் ஒளிரும் முகத்தை அளந்திருந்தவனுக்கு அவளின் கண்களின் மின்னலிற்கும் இதழ்களின் துடிப்பிற்கும் என்ன பொருள் கொள்வதென்று புரியவில்லை. அவளின் முகம் கூர்ந்தவாறே, நாம் சோலையூர் அடைந்த பின்பு கூட பேசலாம் தேவி எனவும், இல்லை இளவரசே, அங்கே வேங்கையர் இருப்பார், அவர் முன்னே இவற்றை பற்றி பேச முடியாது எனவும் சுற்றிலும் பார்த்தவன் மேலும் தாமதிக்காமல் அதே புறவியில் ஏறினான். மயங்கிய மருதநாட்டு பாதுகாவலர்களையும் அவர்களின் குதிரைகளையும் கைப்பற்றி கொண்டு வருமாறு தன் வீரர்களிடம் ஆணையிட்டவன் நாகஜெயந்தனை கைது செய்து சென்று பாதுகாவலர்கள் வந்தபின் அவனையும் முன்னாள் கிளர்ச்சியாளர்களையும் கவனமாக கொண்டு வருமாறு சொல்லி சிலரை நிறுத்தினான். மிச்சமிருந்த வீரர்கள் கொண்டு தான் இருந்த குதிரையை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிவிட்டு தன் வீரர்களை குறிப்பாய் பார்த்தவன் புறவியை மெதுவாக செலுத்தினான். அவனின் பார்வை சொன்ன தகவல் புரிந்து அவனின் மெய்க்காவலர்கள் ஒரு கயிறு தொலைவில் தொடர்ந்து வந்தனர். சில கைநொடி பொழுதுகள் அமைதியில் கழிய இளவரசி பேசத் தொடங்கினாள். இன்னும் ஒரு கிழமை பொழுதில் படைகள் புறப்பட வேண்டும். நீங்கள் சொல்வது போல் மொத்த படையும் உறையலூரில் குவித்துவிட்டால் சாளுவக்கோட்டையை எங்கனம் களவத் தாக்குதலிலிருந்து காப்பது இளவரசே? அது அப்படியல்ல, அது நம் வேலையும் அல்ல தேவி. சாளுவத்தை காப்பதை விட மருதத்தின் எல்லைக்குள் முத்துபடுகநாதன் நுழையவிடாமல் தடுப்பதுதான் அவசியம். நம் கவனத்தை சாளுவம் நோக்கி திருப்பிவிட்டு மருதத்திற்குள் நுழைவது கூட முத்துபடுகனின் திட்டமாக இருக்கலாம். சரிதான் இளவரசே, அதற்குத்தான் மாசேனை நாயகரும் தந்தையாரும் வட எல்லை பாதுகாப்பில் இருப்பார்களே. அதே சமயம் கோட்டை காவலருக்கு 2000 வீரர்களை நிறுத்தவும் ஏற்பாடுகள் செய்திருக்கிறேன் எனவும் சில நொடிப்பொழுதுகள் அமைதி காத்தவன், அது நன்று தேவி. அக்கோட்டையினுள் காவல் தலைமை கொண்டு தாங்கள் இருந்தால் சால நன்று எனவும் வியப்புடன் அவனை திரும்பி பார்த்தாள் இளவரசி. எனில் சாளுவ கோட்டை போரில் நான் கலந்து கொள்ளக்கூடாது என்கிறீர்களா
அது அப்படி பொருள் கொள்ளாதீர்கள் தேவி. மருதக்கோட்டையின் பலமும் மருதத்தின் வருங்காலமுமான தங்களின் பாதுகாப்பு முக்கியம் என்கிறேன். போரில் கலந்து கொள்வது ஏற்கனவே முடிவானதுதானே இளவரசே என்றாள் தன்மையாக. ஆனைமலை குன்றை விட்டு இறங்கிக் கொண்டு இருந்த புறவியை செலுத்தவாறி இருந்த இளவலிடமிருந்து அதற்கு பதில் ஏதும் வரவில்லை. சில நேரங்களில் மௌனம் சம்மதமின்மைக்கும் அறிகுறியும் கூட என்று அறிந்தவளாக சந்திரவதனாம்பிகை அதற்கு மேல் பேசவில்லை. பாதை வேறு செங்குத்தாக இறங்கத் தொடங்க அவனின் கவனம் பாதையில் இருப்பதை உணர்ந்து அமைதி காத்தவள் சரிவில் இறங்கும் நிலையில் இருவரின் உடல்கள் உரச நேர்வது கண்டு குதிரையின் சேணத்தை இறுகப் பற்றி கொண்டு முன்னகர முற்பட இளவலின் இடக்கரமானது அவளின் இடையை வளைத்து இறுக்கி பின்னுக்கு இழுத்து தன் உடலோடு சேர்த்தது. அவனின் செய்கையில் விதிர்த்தவள் திரும்பி அவனின் முகம் பார்க்க, பாதை புலப்படவில்லை தேவி என்றான் பாதையில் கவனமாய். தன்னை இதுவரை உணராத உணர்வில் ஆழ்த்தும் அக்கரத்தை, குளிர்மையை உடலின் மற்ற இடங்களிலும் வெம்மையை தொட்ட இடங்களிலும் தந்து கொண்டிருந்த தனது இடையை வளர்த்திருந்த முரட்டு கரத்தை விளக்க முயன்றவளாய், என்னை காக்க தங்கள் உயிரையும் துச்சமாக எண்ணி செயல்பட்ட உங்கள் அன்பை வீரத்தைக் கண்டு என மெல்லிய குரலில் சொல்லியவாறே கரம் விளக்கும் முயற்சியில் இருந்தவளை இடைவெட்டியது அழுத்தமான சிம்மவர்மனின் குரல். இதில் வியப்பிற்கோ நன்றி நவிழலுக்கோ அவசியம் இல்லை வதனா. இதுதான் என் மனம், உனக்காக எதையும் செய்ய துணிவது என்றவனின் கரம் அவளின் இடைவிட்டு இம்மியும் நகரவில்லை. ஒருவனுக்கு ஒருத்தி எனும் எண்ணத்தில் மாற்றமில்லை எனும்போது உங்களின் துணிவு மனம் சொல்ல விளைவதை கேட்க இயலா நிலையளவளே. இது நடக்காது. நீங்கள் நிலை மாறினால் அது அரசியலில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும். வேணாடு வளநாடு பகையேற்க நேரும். அது இப்போதைய சூழ்நிலையில் அனைவருக்கும் ஆபத்தை விளைவிக்கும் இளவரசே என விளக்க முயல சீரலாய் மூச்சை வெளியிட்டவன் குதிரையின் வேகத்தை அதிகப்படுத்தி அவளின் காதுகளின் அருகே இதழ்களை வைத்து சொன்னான், ஒருவனுக்கு ஒருத்தி. எங்கே உன் மனதை கேட்டுச் சொல். உனக்கான ஒருவன் அந்த வெற்றி வேந்தனா? நாட்டிற்காக திருமணம் கூடாது என்று சொன்ன நீயும் அதே தவறை செய்ய விடுகிறாய் வதனா. உள்ளத்து உணர்வுகளுக்கிடையே நாடு அரசியலை கொண்டு வராதே என்றான் கடின குரலில். என் உள்ளம் உணர்வுகள் உடல் செயல் எல்லாமே மருதமும் மக்களின் நலமுமே இளவரசே என அதே உறுதியான குரலில் சொன்னவளுக்கு பதிலாக, உன்னையே உன் உள்ளமே அறியாமல் உணராமல் கூறுகிறாய் வதனா. உணரும் நேரம் காலம் கடந்திருக்காதிருக்க வேண்டும் என்றவன் குரலில் தெளிவாய் தெரிந்தது தவிப்பு. குன்றை விட்டு இறங்கிய குதிரையானது சமதளத்தை அடைந்திருக்க மெதுவாக இடைநெருக்கியிருந்த தன் இடக்கரத்தை விலக்கியவன் கடிவாளத்தை பற்றி புறவியை விரைந்து செலுத்தினான் தன் படைக்குடில் இருக்கும் இடம் நோக்கி. இன்று சுவரில் இருந்த பழங்கால ஓவியங்களில் இருந்த முகங்களின் சாயல் கண்டு அதிர்ந்து அதை உற்று பார்த்து கொண்டிருந்த மதிவதனாவை கண்ட காஞ்சனை, இந்த ஓவியத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் மகாராஜாவின் முன்னோர்கள் எனவும், அத்தை இவர் என்று அவருக்கு பின்னே சுட்டிக்காட்டி கேட்க திரும்பி பார்த்தவர், அவர் பேர் தெரியல, ஆனால் இவர்தான் இந்த அரண்மனை கட்டியவர் என்று மகாராஜா சொன்னார். அவர் முகம் உங்கள் மகன் முகம் போலவே இருக்கு எனவும், மூக்கினின்று நழுவி முன்னே வந்திருந்த கண்ணாடியை சரியாக அணிந்து உற்று நோக்கியவர், ஆமாம் ஜெய்மேனோட சாயல் இருக்கு. அவனை பார்த்தவர்கள் ராஜவம்ச கலைன்னு சொல்வாங்க. இதை யாருமே நோக்கலை போல. நான் இந்த அறைக்குள் வருவதே எப்போதாவது தான் மதி. அதுவும் இப்போ 10 வருடங்களா வரவே இல்லை. அதனால்தான் கவனிக்கலை என்றார் ஆச்சரியமாய். பின்னர் அந்த மன்னனின் அருகில் இருந்த அரசி உருவத்தை மிக அருகில் சென்று கண்ணாடியை சரி செய்தவாறே உற்று நோக்கியவர், அந்த அல்லி மலர் கையில் வச்சுக்கிட்டு இருக்குன்னா ராணி கூட எங்கேயோ பார்த்த முகம் என்றவர் திரும்பி மதிவதனாவை பார்த்து, உன்னை போலவே இருக்கு மதி என வியந்த குரலில் சொல்ல, மதிவதனாவிற்கு ஏதோ கனவில் இருப்பது போன்ற உணர்வு. கண்களை சிமிட்டி தேய்த்து கொண்டு அந்த ஓவியத்தை பார்த்தவாறே இருக்க மதிவதனாவின் அலைபேசி ஒளிர்ந்து யாரோ அழைப்பதாய் அதிரத் தொடங்க, அதில் சிவேஷின் எண்ணெய் கண்டு மகிழ்வுடன் இணைப்பு கொடுக்க பச்சையை நிரடை காதில் வைத்தாள். பேசியது அன்னை ஆனந்தி.
திருவனந்தபுரம் தாண்டி சிவேஷ் குடும்பத்தினருடன் வந்து கொண்டிருப்பதாக கூறியவர் இன்னும் சற்று நேரத்தில் கிளிமனூர் வந்துவிடுவதாக கூறினார். அதேபோல் அடுத்த அரை மணி நேரத்தில் உள்ளே நுழைந்தது சிவேஷின் வெண்ணிற வெர்னோ வாகனம். முன்னேயும் பின்னேயும் பாதுகாப்பு வாகனங்கள் பின்தொடர வந்திருந்த சீர்வரிசை ஜாமான்கள் ஏற்றிய பெரிய சரக்கு வாகனத்தில் இருந்து இறங்கினார் மதிவதனாவின் தந்தை ஈஸ்வர பிரபு. அரண்மனை வாயிலில் நின்ற மகாராணி காஞ்சனா தேவியையும் அவர் அருகில் ராணியின் பொலிவுடன் ஆடை அலங்காரங்களுடன் மகிழ்வாய் ஜொலிக்கும் முகத்துடனும் நின்ற தங்கள் வீட்டு பெண்ணையும் கண்ட அனைவரின் மனமும் குளிர்ந்தது. அவசரமாய் திருமணம் செய்து அனுப்பியாகிவிட்டது. சென்ற இடத்தில் எப்படி இருக்கிறாளோ எனும் பெற்றோருக்கே உரித்தான பதைப்பில் இருந்த ஆனந்திக்கு மகளின் முகமே அவளின் அகமகிழ்ச்சியை சொல்ல நிறைவுடன் இறங்கி வந்தார். காஞ்சனா தேவியும் அவரின் தங்கையான பார்வதியும் ராஜகுல வழக்கப்படி பூர்ண கும்பம் சகிதம் சம்பந்தி வீட்டார் அனைவரையும் வரவேற்க காஞ்சனையின் ஒரு பார்வையில் ஜெயவர்மனின் உதவியாளன் ஆட்களுடன் வந்து பொருட்களை இறக்க உதவிக்கு சென்றான். தன் பிரியமான அத்தையை காலையிலிருந்து கேட்டுக்கொண்டே இருந்த விக்கி எனும் விக்னேஸ்வர் மலாவிடமிருந்து இறங்கி ஓடி வந்து மதியின் காலை கட்டி கொண்டான். கண்கள் மலர அவனை அள்ளி எடுத்துக்கொண்ட மதி அவனின் பட்டுக்கணங்களில் முத்தமிட்டாள். அதனை காஞ்சனையும் பார்வதியும் சிரிப்புடன் ரசித்தனர். வரும் வழியெங்கும் பார்த்த மருமகன் மகளின் அழகிய படம் மற்றும் பெயர்கள் தாங்கிய பதாகைகளும் இங்கு இருந்த வரவேற்பு ஏற்பாடுகளும் திருமணத்தை ஜெயவர்மனும் அவன் குடும்பமும் ஏற்றுக்கொண்ட பாங்கை உறக்கச் சொல்ல ஆனந்தியும் ஈஸ்வர பிரபுவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கண்களால் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். சிவேஷும் மாலாவும் மதியின் அருகில் வர சிவேஷின் கைகள் தாமே உயர்ந்து மதிவதனாவின் தலைவருடி அவளின் கண்கள் நண்பனை தேடுவது கண்டு சிரித்தவள், ஃபேக்ட்ரி போயிருக்காங்க, முக்கியமான வேலையாம் எனவும், ஓ அதான் தன் அழைப்பை எடுக்கவில்லை போல என்று எண்ணியவனை காஞ்சனையின் அழைப்பு திருப்பச் செய்ய, எல்லாரும் சாப்பிட வாங்க என்னும் அவரின் உபசரிப்பை ஏற்று அனைவரும் உள்ளே சென்றனர். பெரியப்பா பெரியம்மா வரலையாண்ணே என்று கேட்டுவாரே மதிவதனா அவர்களுடன் நடக்க, எல்லாரும் சட்டுன்னு கிளம்ப முடியாதேடா குட்டி, தாத்தா பாட்டி உடல்நிலை பாதுகாப்பு பார்க்கணும் எனவும் தலையசைத்து ஆமோதித்தாள். அடுத்த வாரம் ஜெய்க்கு தோதுப்படும், ஒரு நாள் பார்த்து ரிசப்ஷனை வைக்கணுமா, அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பெரியவங்க எல்லாரும் என்றான் சிவேஸ்வர். இவ்வாறு பேசியவாறே உணவருந்தும் அறையை அடைந்திருந்தனர் அனைவரும். கேரளாவின் சிறப்பு உணவுகளின் அணிவகுப்பு கண்டு மலைத்தவர்கள் ஒரு வழியாக உணவருந்தி முடிக்க சிவேஷிற்கு அழைப்பு வந்துவிட்டது ஜெயவர்மனிடமிருந்து. கிளம்பும்போது ஒரு தகவல் அனுப்ப மாட்டியாடா என்று கடிந்த ஜெயவர்மனை சிரித்து சமாளித்தவன், எப்போ வருவ என்று மட்டும் கேட்க, அவனோ இரவாகிடும் எனவும் அமைதியானான். அவனின் அமைதியை புரிந்து கொண்டவனாய், இன்னும் சிறிது நேரத்தில் கார் அங்கு இருக்கும் எனவும் தான் இருக்கும் இடத்திற்கு கிளம்பி வருமாறு அழைக்கவும் தயங்கியவாறு மதிக்கு சீர்பொருட்களை எடுத்து வந்ததை சொன்னான். இதெல்லாம் என்ன ஃபார்மாலிட்டி என்ற மெல்லிய குரலில் கழிந்தவனே, ஷோ இதெல்லாம் சித்தி சித்தப்பா ஆசையாக செய்கிறது, தடை சொன்னால் அவங்க மனசு கஷ்டப்படும், அதனால்தான் உன்னிடம் சொல்லாமலே செய்தோம், ஏற்கனவே உன் லெவலுக்கு செய்கிறோமோன்னு சித்தி ஒரே புலம்பல் எனவும் சில நொடிகள் அமைதியாக கழிய அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டதோ என சந்தேகமாய் அலைபேசியை எடுத்து பார்த்தான் சிவேஷ். கரகரப்பாக ஒலித்தது ஜெயவர்மனின் குரல். என்ன பெரிய லெவல், அவங்க எனக்கு செய்து இருப்பது, கொடுத்து இருப்பது என் உயிரை வாழ்வைன்னு அவங்களுக்கு தெரியல எனவும் இப்போது திகைத்து நெகிழ்ந்து நிற்பது சிவேஷின் முறையாகிவிட்டது. சரி நீ கிளம்பி வா, உன் கொச்சச்சனையும் கூட்டிட்டு வா என அழைப்பை துண்டித்திருந்தான் ஜெயவர்மன். அதேபோல் ஜெயவர்மனின் தொழிற்சாலையின் ஒரு பிரிவு என சொல்லப்பட்ட இடத்திற்கு சென்றுவிட்டு சில மணி நேரங்களில் திரும்பி வந்த ஈஸ்வர பிரபுவிற்கு தன் மருமகனின் உயரமும் உழைப்பும் கண்டு பிரமிப்பே வந்துவிட்டது. அதுவும் 2 ஆண்டுகளில் முழுக்க முழுக்க தன் முயற்சியால் சாதித்தவன் என சிவேஷன் மூலம் அறிந்தவருக்கு மரியாதையும் கூட பல மடங்கு அதிகரித்து இருந்தது. சிவேஷும் ஜெயவர்மனும் திரும்பி வரும்போது மாலை மயங்கி இரவு தொடங்கும் நேரம் வந்துவிட்டது. முன்பணிக்காலம் என்பதால் விரைவிலே இருட்டிவிட அரண்மனை உள்ளே நுழைந்தவனின் கண்கள் தன்னவளை தேட அவளின் தரிசனம் கிடைக்காமல் ஏமாற்றமாய் உணர்ந்தான். பணி முடிந்து வந்ததும் ஒருமுறை குளிப்பது அவனின் வழக்கம். அதற்காக தன் அறைக்கு செல்ல இருந்தவனை தடுத்த காஞ்சனை புதிய பட்டு வேஷ்டி சட்டை கொடுத்து குளித்துவிட்டு அணிந்து வருமாறு சொல்ல கேள்வியாய் பார்த்தவன் புருவங்கள் முடிச்சிட கையில் பெற்றுக்கொண்டு நகர
பின்னோடு வந்த சிவேஷ் வேறு அறைக்கு அழைத்துச் செல்லவும் அறைக்குள் நுழைந்து கட்டிலில் உடையை போட்டவன் திரும்பி நண்பனை முறைத்தான். என்னடா வேலை பண்ணுறீங்க எல்லாரும் என உரும சிவேஷ் இலகு குரலில், எல்லாம் கல்யாணம் பண்ண உடனே எல்லாருக்கும் நடக்கிறது தான், ஓவராக பண்ணாமல் போய் குளிச்சுட்டு புதுசு போட்டுட்டு வா எனவும் ஏனோ கோபம் வந்தது ஜெயவர்மனுக்கு. இதெல்லாம் பர்சனல், இதை எல்லாரும் சேர்ந்து ஏதோ விழா மாதிரி பண்ணுறது கஷ்டண்டா என்று மார்பின் குறுக்கே இடக்கையை வைத்து வலது கை விரல்கள் நெற்றியில் வைத்து தடவ, சரி சரி வெக்கப்படாத எனவும் நிமிர்ந்து அவன் முறைத்த முறைப்பில், ஆகா இவன் ஆடுவான்னு தெரிஞ்சு தான் காஞ்சனாத்தை நம்ம மாட்ட விட்டுட்டாங்களா? டேய், அவனவன் கல்யாணம் பண்ணாமலே டேட்டிங் மேட்டிங்னு போகிறானுங்க, நீ ஏண்டா படுத்துற? இதுக்கே இப்படின்னா என்பது போல பரிதாபமாக பார்க்க, என்னடா என்று அதட்டினான் ஜெயவர்மன். ஒன்றுமில்லை என்றவன் மனதிற்குள், ஓவர் விரட்டலாவில் இருக்குது உனக்கு, அவ தான் சரி வரும் என்று எண்ணியவாறு நகரப்போனவனை நிறுத்தியது ஜெயவர்மனின் குரல். பரிதாப முகம் வச்சுட்டு சீன் ஓட்டாத, குளிச்சுட்டு வாரேன் என்றவாறு துண்டை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் போனான். சற்று நேரத்தில் அவன் திரும்பி வந்தபோது அறையில் சிவேஷ் இல்லை. முழுக்கை ஷர்ட்டின் கஃப் பட்டன் போடாமல் முழங்கிக்கு கீழ் மடக்கியவாறு வந்தவன் மடமடவென வெளிவந்து சாப்பிடும் அறைக்கு வந்தான். அங்கும் அவனின் அன்னை மட்டுமே அமர்ந்திருக்க, மற்ற எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சிவேஷ் எங்கே? எல்லோருக்கும் பயணக்களைப்பு, சாப்பிட்டு தூங்க போயிட்டாங்க எனவும், வது அவளும் சாப்பிட்டுட்டா எனவும், இதென்ன கண்ணாமூச்சி விளையாட்டு என்று ஆச்சரியமாக பார்த்துவிட்டு வேகமாக சாப்பிட்டவன் தன்னை அறை நோக்கி போனான். கதவை தொட்டதும் திறந்து கொள்ள உள்ளே நுழைந்தவனுக்கு கும்மென வீசிய மலர்களின் நறுமணம் ஒரு நொடி திகைப்பை ஏற்படுத்த விளக்கை ஒளிரச் செய்தவன் அசந்து போனான். வாயிலிருந்து படுக்கை வரை மலர்கம்பளம் விரித்தது போல இருக்க, பெரிய கட்டிலை சுற்றி திரை போல நெருக்கமாக தொடுக்கப்பட்ட மல்லிகை மலர்ச்சரங்கள், இடையிடை சிவப்பாய் ஒளிர்ந்த சிறு ரோஜாக்கள் வேறு. மல்லிகை சரமானது தரைதொடும் இடத்தில் தாமரை மலர்கள் குஞ்சம் போல இணைக்கப்பட்டு அசைந்தாடி கொண்டு இருந்தன. மஞ்சம் மலர் மஞ்சமாக மாறியிருந்தது. பலவித மலர்களின் பரப்பில் எங்கு பார்த்தாலும் மலர் விரிப்புகள், சுவர்களில் கூட மலர் கொத்துகள், ஏதேதோ பேர் தெரியா மலர்கள், நிறமும் மணமுமாய் விதவிதமாய் அச்சூழலும் வாசனையும் ஏதோ மயக்கத்தில் தள்ளுவது போல உணர்ந்தவன் பக்கக்கதவை திறந்து அறையை ஒட்டிய உப்பரிகைக்கு சென்றான். வீட்டின் ஹால் நீள அளவான இடம், இடுப்பளவு சுற்றுச்சுவருடன் அதில் வரவேற்பு விழாவை முன்னிட்டு சிறு மின்விளக்குகள் தொங்கவிடப்பட்டு இருந்ததால் கசிந்த சிறு வெளிச்சத்தில் மிக அழகாயிருந்தது. மேகங்களற்ற நிலவின் கிரணங்கள் வேறு அவ்விடத்திற்கு தனி அழகை தர முயல, கைப்பிடி சுவற்றை பிடித்து நின்றவன் விழிகளை மூடி ஆழ மூச்செடுத்து கொண்டான். பனிக்காற்றோடு இணைந்து வந்த தென்றலானது உடலின் சூட்டை தணிப்பதாய், திணறிய மூச்சை நிலைப்படுத்துவதாய். சில வினாடிகள் கழித்து மெதுவாய் இமைத்து உயர்த்தி நிமிர்ந்து பார்க்க, இருள்வானில் வட்ட நிலா ஒளி வீசிக்கொண்டிருந்தது. உற்று பார்க்க பார்க்க அந்நிலவில் இரு அல்லி இதழ்கள் போல நீள்விழிகளும், தேன்மலை முகடு போன்ற நாசியும், தேர்ந்த சிற்பி செதுக்கியது போன்ற மெல் இதழ்களும் புலப்பட பார்த்தவாறே நின்றான். இதேபோல் பல ஆண்டுகள், பல நூற்றாண்டுகளாக இங்கேயே நின்று நிலவை பார்த்து கொண்டிருப்பது போன்ற பிரமை தோன்ற தலை குலுக்கியவன் கண்களை தேய்த்து விட்டு கொண்டான். அப்போது மெல்லிய சலங்கையின் ஒலி பின்னால் கேட்க திரும்பியவன் எதிர் நின்ற பெண்ணழகைக் கண்டு அசைவற்று போனான். நிலவில் தெரிந்த கண்கள் அதே கூர்மையுடன் அவன் விழிகளை பார்த்திருக்க, மெல்லிய பெண்மையான இதழ்களோ அவனுக்கான புன்னகையை அணிந்து மலர்ந்து இருந்தன. முத்தின் நிறத்தில் இருந்த பட்டாடையில் இருந்த தருகைகள் அவ்வுடையை தங்கமோ வெள்ளியோ சேர்த்து நெய்திருப்பது போன்ற தோற்றத்தை தர, விரிந்த கூந்தலில் இருந்த மல்லிகை சரம் இடைவரை நீண்டு முன்வந்து அவளின் புன்னகையில் மிளிர்ந்த முத்துக்களுடன் போட்டிக்கு நின்றது. அணிந்திருந்த பச்சைப்பட்டு ரவிக்கை அவளின் நிறத்தை பால் போல் ஒளிரச் செய்ய, கழுத்திலும் காதிலும் இருந்த ஒற்றை பொன்னாபரணங்கள் பொன்னளை பாய்ச்சி அவளை மின்னல் கீற்று போல மின்ன வைத்தன. ஒரு கையை மார்பின் குறுக்கே கட்டி மறு கையால் வாய் புதைத்து நின்றவன் அப்படியே அசையாமல் நிற்பது கண்டு, ஏன் இங்கே நிற்கிறீங்க, குளிர்லையா என்றவாறு இயல்பாய் அவன் அருகில் வந்தாள் மதிவதனா.
பதிலென்று ரசனை பார்வையுடன் நின்றவனின் அருகில் வந்த அவள் மீண்டும், உங்களைத்தானே, குளிரில் எனவும், இல்லை என்றவன் கைப்பிடி சுவற்றில் சாய்ந்து அவளையே பார்த்தவாறு இருக்க, உள்ளே திரும்பி பார்த்தவள் சங்கடத்துடன், அலங்காரம் பண்ண வேண்டான்னு சொன்னேன், கேட்டா தானே, ஏதோ சம்பிரதாயமா 5 வகை பூக்கள், அப்புறம் சீசன் இல்லாத காலத்துலேயும் பூத்து கிடந்த மதுரை மல்லி, பத்தாததுக்கு இங்கே உள்ள ஏதேதோ பூ எல்லாத்தையும் வாங்கி வர சொல்லி ஊர்லேருந்தே கூட்டி வந்த ஆள் வச்சு அலங்காரம் பண்ண வச்சாங்க. சற்று தயங்கி, உங்களுக்கு பிடிக்கலையோ, அதையெல்லாம் எடுத்து இங்கே வெளியே கொண்டு போட்டுறவா என்றவள் அரை நோக்கி திரும்ப முற்பட அவளின் கைப்பற்றி நிறுத்தியிருந்தான் ஜெயவர்மன். எனக்கு அந்த வாசனை மூச்சடக்கிற மாதிரி இருந்தது, அதான் இங்கே வந்தேன். இருக்கட்டும், அதை விளக்கினா பெரியவங்க மனசு சங்கடப்படும். ஏசி ஆஃப் பண்ணிட்டு சாளாரமெல்லாம் திறந்து வச்சுட்டா கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும் எனவும் சிறு முறுவலுடன் அறைக்குள் சென்றவள் அவன் சொன்னது போல அவள் செய்ய அவனும் உதவினான். உப்பறைக்கு செல்லும் கதவை திறந்தே வைக்க வெளியிலிருந்து வந்த பனிக்காற்றானது மொத்த மலர்களின் மனத்தையும் அறைக்குள் சுழறச் செய்தது. சுற்றி பார்த்தவன் மஞ்சத்தின் அருகில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோலத்தை பார்த்து, இது என்ன, அத்தப்பூ, கமலம், லில்லி, அது கூட பச்சை கலரில் இலையெல்லாம் வச்சுருக்காங்க என, அது மனோரஞ்சித பூ, மறிக்கொழுந்து தான் இலை என்றவள் சிறு வெட்கப்புனையுடன், மாம்பூ, அசோகப்பூ இப்போ சீசன் இல்லை, ஆனாலும் தேடி பிடிச்சி கொண்டு வந்து வச்சுருக்காங்க பாருங்க எனவும் மென்முறுவலோடு கட்டிலில் அமர்ந்து பூக்கோளத்தை பார்த்தவன், என்ன மாம்பூ, அசோகப்பூவா, எதுக்கு? அது கடவுளோட 5 மலர் பானங்களாம், தாமரை, அல்லி, முல்லை, மாம்பூ, அசோகம்பூ எனவும் அவனின் பார்வை மாறியது. கரகரத்த குரலில், அது எல்லாம் தனியாக வைக்கணுமா என்ன? அதெல்லாம் தான் உன்கிட்டயே இருக்கே என்றவன் சாய்ந்து ஒரு கழித்து படுத்து கொண்டான். மல்லிகையும் முல்லையும் ரோஜா இதழ்களும் கலந்து இருந்த மஞ்சத்தில் அனந்த சயனனாக கிடந்தவனின் கண்கள் வண்டுகளாய் அவனின் மதிவதனாவின் முகத்தாமரையில் மொய்க்க, வெட்கத்தில் மலர்ந்த அவளின் முறுவலில் முல்லை அரும்புகள் எட்டி பார்த்தன. குளிர்ந்து கிடந்த அவளின் அல்லிமலர் கரம் பற்றி இழுத்து தன் அருகே அமர வைத்தவன், வது என்று மிக மென்மையாய் அழைத்தவனின் குரலின் ஈர்ப்பில் அவள் நிமிர்ந்து பார்க்க, அவளின் கண்களை பார்த்து, விவாகம், பிரேமம், இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருந்ததே இல்லை. ஆனால் நீ, உனக்கான என் உயிர் துடிப்பு நிஜம், இந்த க்ஷணம் என் சந்தோஷம் நிஜம், ஜென்ம ஜென்மமாய் காத்து நின்று கேட்டு நின்று வரம் கை சேர்ந்தது போல இருக்கிறது இந்த நிறைவு நிஜம் எனவும் மதிவதனா சிறு முறுவலுடன், வரத்தை கை சேர்க்க மட்டும்தான் செய்வீங்களா, உங்கள் வாழ்வோட சேர்த்துக்க மாட்டீங்களா வரு எனவும் ஒரு நொடி திகைத்தவன் அடுத்த நொடி தன் வரத்தை தன் மார்பில் ஏந்தி இருந்தான். உனது வீர்ப்படை தாக்குதலிலேயே வீழ்ந்து கிடக்கிறேனடி நான். மன்மத மலர்பானங்கள் கொண்டு தாக்குவதும் ஏனோ பெண்ணே. தாமரை, அசோகம், நீலோற்பலம், மாம்பூ, முல்லை, இத்துணையும் சரங்களா, அத்துணையும் அங்கங்களா? வதனியின் வியூகத்தில் வன்மையாய் சிறைப்பட்டேன் நான். மீளா காதலில் மாழவும் சம்மதம், என்னுயிர் தொட அனுமதி உனக்கு மட்டும் பெண்ணே. ராஜா ஜெய சிம்மவர்மன். தொடரும்.